பாடலீஸ்வரா பரமேஸ்வரா எல்லாருக்கும் வணக்கம். திருப்பாதிரிப்புலியூர் ஸ்ரீ பாலீசர் திருக்கோயிலில் சன்னதி வீதியில் புதிதாக கான்கிரீட் சிமெண்ட் சாலையை அமைக்கிற பூர்வாங்க பணி விரைவில் தொடங்க இருக்காங்க. இந்த பழைய கான்கிரீட் சாலையை சிமெண்ட் சாலையை உடச்சி பெயர்த்து எடுக்காமலே அது மேலேயே புதிய சாலையை அமைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்துட்டு இருக்கிறது பாலீசர் திருக்கோயில் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற முன்மண்டபம். இந்த முன்மண்டபம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாலை மட்டத்திலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 2-3 இன்ச்சு உயரத்தில் தான் இருக்கும். இப்போ இந்த பழைய சாலையை பெயர்த்து எடுக்காமல் அது பழைய சாலை மேலேயே புதிய சாலையை போட்டால் 1 அடி 1.5 அடி வரைக்கும் ரோடு சாலை வந்து உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த சாலை உயர்ந்ததுன்னா அந்த மண்டபம் தாழ்ந்து பள்ளத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பள்ளத்தில் இருக்கிறதுனால மழை காலங்களில் மழை நீர்லாம் உள்ளார போச்சுன்னா வெளியேறாத சூழல் ஏற்படும். ராஜகோபுரத்துக்கு அடுத்தது முன் வாசற் படிக்கட்டு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எந்த திருக்கோயிலும் இது மாதிரி பார்க்க முடியாது. வாசற் படிக்கட்டுக்கு மேலே ஒரு சாலையை வந்து முடிச்சிருப்பாங்கன்னா இங்கே பாலீசர் திருக்கோயிலில் மட்டும்தான். அது 15 வருஷத்துக்கு முன்னாடியே முறையாக திட்டமிடாமல் இது செஞ்சது வந்து இது வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. திருக்கோயில் ஒவ்வொரு சுவாமி புறப்பாடும் போதும் சுவாமி வந்து வெளியில் வர்றதுக்கு சிரமப்பட்டு தான் ஸ்ரீபாதத்தாயங்கள் வெளியில் புறப்பாடு கொண்டு வராங்க. இப்போ குறிப்பாக வைகாசி பெருவிழா வந்து அதிகாரநந்தி கோபுர தரிசனம், கைலாய வாகன கோபுர தரிசனம், மகா சிவராத்திரி போது நடக்கிற அதிகாரநந்தி கோபுர தரிசனம்லாம் சுவாமி வாகனத்தோடு வெளில வருவார். அது போலாம் ஸ்ரீபாதங்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வெளியில் புறப்பாடாகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு சாலை தான். இப்போ கோயில் உள்ளே இருந்து அதை பார்க்குறோம். வாசற் படிக்கட்டு அடுத்தது. இப்போ இது ஒரு சாலை மட்டம் வந்து அந்த 1 அடி 1.5 அடி உயர்ந்ததுன்னா சுவாமி வந்து இப்பயாவது கஷ்டப்பட்டு வராரு. அப்புறம் அந்த 1 அடிலாம் உயர்ந்தாலே போதும், 1 அடி 1/2 அடி உயர்ந்தாலே சுவாமி புறப்பாடே பண்ண முடியாத அளவுக்கு ஆகும். ரெண்டாவது வந்து மழை நீரும் வந்து சாலை மட்டத்திலேருந்து 2-3 அடி கோயில் வந்து கீழே பள்ளத்தில் இருந்ததுனால மழை நீரும் வெளியேறாத சூழல் ஏற்படும். அதிகமான மழை பெய்யும் காலங்களில் வெளியில் இருக்கிற மழை நீரும் கழிவு நீரும் உள்ளார வரும். இப்போ சாதாரண நாட்களே மழை பெஞ்சாலே அம்மன் சன்னதியில் 2-3 அடி மழைநீர் தேங்கி நிற்கிது. கோயில் நிர்வாகம் வந்து மோட்டர் போட்டு வெளியேற்றும் சூழல் இருக்குது. தயவு கூர்ந்து வந்து தமிழக முதல்வர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் கடலூர் ஆணையர் அவர்களுக்கும் கடலூர் மாநகராட்சி ஆணையர் கடலூர் மாநகராட்சி மேயருக்கும் கோரிக்கையாக மனுவாக அளிச்சிருக்கோம். தயவு கூர்ந்து இந்த பழைய சிமெண்ட் சாலையை வந்து பெயர்த்து எடுத்து உடைச்சி எடுத்து புதிய சாலையை அமைக்கணும்னு கேட்டுக்கிறோம். திருக்கோயிலுக்கே இந்த நிலைமைனா குடியிருப்பு வாசிகள்லாம் இதை விட மோசமாக இருக்குது. எல்லா குடியிருப்புகளும் இப்போவே வந்து பள்ளத்தில் இருக்குது. இது ஒன்றும் 1 அடியோ 1.5 அடியோ உயர்த்தி போட்டாங்கன்னா இன்னும் மேலும் அதிகமாக பள்ளம் வரும். அவங்க வீட்டில் இருக்கிற கழிவு நீரும் வெளியேறாத சூழல் ஏற்படும். அதனால் தயவு கூர்ந்து வந்து இதை வந்து பழைய சிமெண்ட் சாலையை பெயர்த்து எடுத்து புதிய சாலையை அமைக்கணும்னு கேட்டுக்கிறோம். உயர்நீதிமன்றம் இதை பல முறை வலியுறுத்தி இருக்குது. இதை தயவு கூர்ந்து செய்யணும். பாடலீஸ்வரா பரமேஸ்வரா.